ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஜிஎர் சடகோப்பர் ராமானுஜர் வீடியோ வெளியிட்டு பேசியுள்ளதாவது: முருக பக்தர்கள் பேரவை சார்பாக திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அதனை வலியுறுத்தி வரும் 23ஆம் தேதி மாலை 6 மணி முதல் இரவு 8 மணிக்குள் தமிழகம் முழுவதும் உள்ள தெருக்களில் 1,00,000 தீபங்கள் ஏற்றவும், இந்து மக்களை ஒன்று திரட்டி கந்தசஷ்டி பாராயணமும் நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் தமிழ் கடவுள் முருகனை எண்ணி இந்துக்கள் ஒன்று சேர்ந்து வீடுகளில் தீபம் ஏற்றவும், கந்தசஷ்டி பாராயணம் பாட வேண்டும் என அந்த வீடியோவில் தெரிவித்துள்ளார். வருகிற 23ஆம் தேதி அன்று கார்த்திகை நட்சத்திரமும் சஷ்டி திதியும் ஒன்று சேர வருகிறது. அன்றைய தினம் நாம் அனைவரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்து மக்களும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்து மக்களும் ஒன்று சேர்ந்து திருப்பரங்குன்றம் தூணில் தீபம் ஏற்றுவதற்காக கந்தசஷ்டி கவச பாராயணத்தை 23ஆம் தேதி அன்று சாயங்காலம் 6 to 8 மணிக்குள் அவரவர்கள் வீதியில், அவரவர்கள் இல்லத்தில், கோவிலிலோ அனைவரும் தீபம் ஏற்றி இந்தியா மொத்தம் எல்லாம் ஒற்றுமையாக இருப்பதற்காகவும், இந்து மக்கள் ஒற்றுமையாக இருப்பதற்காகவும் இந்த கந்தசஷ்டி கவச பாராயணத்தை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வருகிற திங்கட்கிழமை அன்று சாயங்காலம் 6 to 8 மணிக்குள் ஆண்டாள் சாதித்தது போல் கூடியிருந்து பிரிந்தவர் என்பாவாயின ஆண்டாள் சொல்லியிருக்கா. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கந்தசஷ்டி கவச பாராயணத்தை செய்தால் நமக்கு நாம் நினைக்கக்கூடிய காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். நாம் நினைக்கக்கூடிய இந்து மக்களிடையே ஒற்றுமை நிலவும், எதிரிகள் எல்லாம் அழிவார்கள். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நமது இந்து மக்கள் அனைவரும் அவரவர்கள் வீட்டிலும் வீதியிலும் கந்தசஷ்டி கவச பாராயணத்தை சேவித்து அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் ஜெய் ராமானுஜா, ஜெய் ஜெய் ராமானுஜா.